ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேருக்கும் பல டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை பற்றி ஒன் பை ஒன் பார்ப்போம். ஹப் அண்ட் ஸ்போர்க் ஆர்கிடெக்சர்னா என்னென்னா, ஒரு ஹப் இருக்கும். அந்த ஹப்புக்கு எல்லாருமே தேவையான எல்லா சாஃப்ட்வேரும் அது மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணோம். ஒன்றோட ஒன்று நேராக பேச எல்லாமே அந்த ஹப்போட பேசி அந்த ஹப்பு மூலமாக தான் வேறு இடத்துக்கு அந்த டேட்டா போகும். இதான் ஹப் அண்ட் ஸ்போர்க் ஆர்கிடெக்சர். லேயர்ட் ஆர்கிடெக்சர், ப்ரெசன்டேஷன் லேயர், பிஸ்னஸ் லேயர், பர்சிஸ்டன்ஸ் லேயர், டேட்டாபேஸ் லேயர், அது மாதிரி அப்படியே பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து லேயர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. MVC ஆர்கிடெக்சர்னு சில பேர் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரு. இதில் என்னென்னா, வியூ வந்து எல்லாமே வந்து இந்த CSS HTML எல்லாமே வந்து வியூவில் ஹேண்டில் பண்ணிடும். கண்ட்ரோலர் தான் டிசைட் பண்ணும். இந்த வியூவில் வரப்போ எந்த மாடலுக்கு அனுப்பணும்னா அந்த மாடலில் தான் உங்களோட பிஸ்னஸ் லேயர் இருக்கும். அது கீழே ஒரு பர்சிஸ்டன்ஸ் லேயர் இருக்கும். அது கீழே ஒரு டேட்டாபேஸ் லேயர் இருக்கும். இதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ வியூ வந்து ஒன்லி யூசர் ஸ்பெசிஃபிக், யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய இதில் மட்டும் இருக்கும். அதில் உள்ள சேஞ்சஸ்ஸு, அதில் உள்ள ஃபாண்ட் எல்லாம் அது மட்டும் ஹேண்டில் பண்ணும். கண்ட்ரோலர் வந்து டிசைட் பண்ணும் எங்கேருந்து வர ரிக்வஸ்ட் வந்து எந்த மாடலை ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு. அந்த மாடல் தான் அது கீழே தான் பிஸ்னஸ் லேயர் இருக்கும், அதாவது பர்சிஸ்டன்ஸ் லேயர் இருக்கும், அப்புறம் டேட்டாபேஸ் லேயர் இருக்கும். ஸோ இதான் வந்து MVC ஆர்கிடெக்சர்பாங்க. இது வந்து லேயர் பேஸ்டாக இருக்கும். ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னா, எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் பேஸ்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு மெசேஜ் ப்ரோக்கர்னு ஒன்று இருப்பாங்க. அதில் எல்லாமே ஈவெண்ட்டை போஸ்ட் பண்ணாங்க. அதில் சில பேர் ஈவெண்ட்டை லிசன் பண்ணாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் நடந்துச்சா, அப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த ஈவெண்ட் நடந்துச்சா, நீங்கள் ஒரு ஈவெண்ட் நினச்சின்னா நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிச்சுன்னா நேராக போய் அந்த ப்ரோக்கரில் போட்டுடணும். தம்பி நீ கொடுத்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன்னு. அதை பற்றி அது முடிஞ்சிட்டா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு நிற்கிற இன்னொரு சாஃப்ட்வேரை அதை எடுத்து தன்னோட அடுத்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணும். இதில் வந்து ஈவெண்ட் ப்ரொடியூசர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஈவெண்ட் கன்சியூமர் ஒருத்தவங்க இருப்பாங்க. மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு தனி கர்னலில் வச்சுட்டு சில எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனித்தனி ப்ளக்இன் காம்பனண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து மெயினாக எங்கன்னா எல்லா ஒரு ஐடியிலையும் இது இருக்கும். நீங்கள் எக்லிப்ஸ் எடுத்துக்கிட்டா எடிட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்லிப்ஸ் எடுத்துட்டிங்க, இதில் வந்து ஒரு JUnit ரன் பண்ணால் அதை ஒரு தனி ப்ளகினாக யாராச்சும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளகினை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த மெயின் UI வந்து ஒரு கர்னல் அதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. தேவையான அடிஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் வந்து காம்பனண்ட்டாக அதில் ப்ளகின் பண்ணி பண்ணிக்கலாம். மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுன்னா, நம்ம உடம்பு மாதிரி தான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். நம்ம பார்க்குற ஃபேஸோ கையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபிசிக்கலாக பார்த்தா ஒன்றா தான், அதை கூர்னிச்சு பார்த்திங்கன்னா அது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு செல்லால் தான் உருவாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராடக்ட் சாஃப்ட்வேர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சாஃப்ட்வேராக பார்த்தோம்னா அதில் வந்து எல்லாமே கடைசியில் வந்து சின்ன சின்ன சர்வீஸ் சொல்லிட்டு மைக்ரோ சர்வீஸ் லெவலில் போய் நிற்கும். ஆனால் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பிரேக் ஆனோ மற்றது ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது அதோட ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்லேருந்து நிறைய விஷயத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் தான் மோனோலித்திக்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரே பண்டலாக டெவலப் பண்ணுறது. ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் எல்லாமே சேர்ந்து ஒரே பண்டிலாக பண்ணுறது தான் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகுது. இவ்வளோ தூரம் காம்ப்ளெக்ஸாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் தான் யூஸ் ஆகுது. மாடுலர் மோனோலித்திக்னு சொல்லுவாங்க. மாடுலர் மோனோலித்திக்னா உங்கள் அப்ளிகேஷனில் சில மாடியூலை மட்டும் மோனோலித்திக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹோல் அப்ளிகேஷன் மோனோலித்திக்காக இல்லாமல் ஒவ்வொரு மாடியூல் மட்டும் தனித்தனி மோனோலித்திக்காக டிசைன் பண்ணி அதை எல்லாமே இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதான் மாடுலர் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்.